இப்போ நம்மகிட்ட ஒரு கிளைண்ட் வந்து நமக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட் 900 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பிஹெச்கே கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து 2 சைஸ் ஆஃப் சொன்னோம். 30க்கு 35 நம்ம ஒரு சைஸ் சொல்லியிருந்தோம். ஸோ இதுவும் ஓகே தான் அப்படின்னாங்க. நார்த் ஃபேஸிங்கில் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது நம்ம ஒரு ஃபேஸிங் சொன்னோம் 20க்கு 40. நம்ம பாருங்க, நம்ம டிசைன் பண்ணுவோம். நம்ம டிசைன் பண்ணிட்டு அந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி கிளைண்ட் கிட்ட நம்ம ப்ரூஃப் கேட்போம். ஓகேவா, அவங்களுடைய நம்ம கிளைண்டோட சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ வாங்க இப்போ நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம கிளைண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் பாருங்கள், நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்க கேட்ட மாதிரி முடிச்சிட்டோம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஹேண்ட் வாஷும் தேவையில்லை, இந்த டாய்லெட்டும் தேவையில்லை, நாங்கள் வந்து வெளியே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ புதுசாக இருக்குது. ஸோ நம்ம இதை மாற்றிட்டு நம்ம இப்போ கிளைண்ட்டோடைய ஃபீட்பேக் என்னன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம இதை மாற்றிடுவோம். இப்போ ஓகே, ஃபைனலாக நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் தான். ஸோ முடிஞ்சு போச்சு. கிளைண்ட் இது ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிராயிங் பண்ணணும், பில்டிங் ரிலேட்டடாக உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் அப்படின்னா நம்ம எஸ்முரு கன்ஸ்ட்ரக்ஷனை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எனி டைம் உங்களுக்கு என்ன ஒரு டவுட்னாலும் கிளியர் பண்ணி வைப்போம். உங்களுக்கு 2D 3D எந்த வாஸ்து பிளான் போடணும் அப்படின்னா நம்ம எஸ்முரு கன்ஸ்ட்ரக்ஷனை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஒரு வீடியோ உங்களுக்கு பில் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம எஸ்முரு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்போம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இன்றைக்கி ஒரு கிளைண்ட்டை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டைம் இருந்தால் அடுத்த வீடியோ போடுறேன்.